ஏன் ஆத்தா சீக்கிரம் வாங்க, முதல்ல ஃப்ரீ பஸ் போயிட போகுது. சின்ன பொண்ணு அங்கே பார்த்தியா, ராணி அக்காவும் லட்சுமி அக்காவும் நின்று கதை விட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம போனோன்னு வையேன், எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லுவாங்க பாரு. அப்படியா சொல்றீங்க? ஆமாக்கா, நீங்கள் சொன்ன மாதிரி தான் சொல்ல போகிறாங்க. ஹாய் லட்சு. வா சின்ன பொண்ணு. என்ன நான் ஹாய் சொல்றேன், ஒண்ணுமே பேசாம நிக்கிறீங்க, மூஞ்சி திருப்பிக்கிறீங்க ஹோன்னு. லட்சுமி அக்கா ஏன் இப்படி திரும்பிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் சின்ன பொண்ணு. ஏன் குதிரமுடி, நான் என்னமோ தப்பு பண்ணலையே. இல்லை சின்ன பொண்ணு, உனக்கு ஞாபகம் இருக்கா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மரத்தில் ஆப்பிள் பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி அக்காவை தூக்கி அதில் மாட்டி விட்டேன், ஞாபகம் இருக்கா? அட ஆமா. அதனால தான் அதே மாதிரி இன்னைக்கு நீ மரத்து மேலே மாட்டி வச்சிருவியோன்னு நினச்சி பயந்துட்டு திரும்புகிறாங்க. பயமா? தேவையில்லாததெல்லாம் பேசாத வள்ளி, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. அதானக்கா உண்மை. உனக்கு அவ்வளோதான், அதோட பேச்சை விடு வள்ளி. கடைசி வர எதுக்கு மூஞ்சியை திருப்பினீங்கன்னு சொல்லவே இல்லையே, அப்போ அதுதானே உண்மை. ஏ உஷா நீயும். ஏ லட்சுமி விடுமா, அவங்க ஏதோ தமாசுக்கு பேசுகிறாங்க, நீ ஏதோ அதை போய் சீரியஸாக எடுத்துக்கிற. நான் வீட்டுக்கு போகிறேன்க்கா. என்னத்துக்கு இப்போ உங்களுக்கு இவ்வளவு கோவம் தேவையில்லாம? கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல லட்சு, உங்களுக்காக நான் இருக்கேன். அவங்க சொல்லுவாங்க ஆயிரத்தெட்டு, நான் மேலே உங்களை மாட்டி விட்டுருவேன்னு, அதுக்காகலாம் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. என்ன சின்ன பொண்ணு நீ இப்படி பேசுற? அக்கா பஸ் போகுது. ஐயா போயிருச்சா அதுக்குள்ள? எங்கம்மா போறீங்க எல்லாரும்? ரேஷன் கடைக்கு தான் போகிறோம்க்கா. அங்கே ஏதாவது ஜாமான் போட்டான்னா வாங்கிட்டு வந்துடலாம் பார்த்தீங்களா? அப்படியா? ஆனா கையை சும்மா வீசிட்டு போறீங்க, ஒரு பையே இல்ல ரேசாட்டே எதனா எடுத்துட்டு போலையா? அட ஆமா, என்னக்கா எங்க பையி? சின்ன பொண்ணு 3 அட்டையும் அந்த பைக்குள்ள போட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். சுத்தம். ஏங்கா இப்படி திருப்பி வீட்டுக்கு போய் அப்புறம் எடுத்துட்டு வந்து பேசாம நாளைக்கே போவோம் போங்க. இன்னைக்கு மாவாட்டணுமே சின்ன பொண்ணு. உட்காந்து ஆட்டு குதிரை முடி. அதுக்கு இல்லை சின்ன பொண்ணு, உளுந்து அப்புறம் நம்ம வீட்டில் போடுற இட்லி அரிசியோட ரேஷன் கடை அரிசியும் போட்டோன்னு வையேன், நல்லா இருக்கும் இட்லி. சரி, இந்த ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. எப்படி கேட்குறது? ஏன் உஷா, இந்த ராணி அக்காவும் லட்சுமி அக்காவும் ரேஷன் கடைக்கு 10 தேதிக்குள்ளே போய் எல்லா ஜாமானையும் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் அரிசியை கேட்போமா? கேட்டால் நீ கொஞ்சம் நான் கொஞ்சம் பாதி பாதி எடுத்துக்கலாம்ல? ஆமாக்கா, நீங்கள் சொல்கிறதும் சரிதான், கேளுங்க பார்ப்போம். இந்த குள்ளியை கேட்க விட்டுறலான்னு பார்த்தா விவரமானவளா இருக்காளே. என்னக்கா ரொம்ப நேரமா நானும் பார்க்குறேன், நீங்களும் ஏதோ குனிஞ்சு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அது ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, இன்னைக்கு மாவாட்டணும், இல்லைன்னா நைட்டுக்கு எதுவும் சாப்பாடு இல்லை பார்த்துக்க. அதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். உஷா வீட்லேயும் அரிசி இல்லை, நம்ம வீட்லேயும் அரிசி இல்லை. அதான் யார்கிட்ட கேட்குறது என்ன எதுன்னு தெரியாமல் ஒரே குழப்பமாக இருக்குது. ஐயோ, நான் இன்னைக்கு யார்கிட்ட போய் அரிசி கேட்பேன்? கீதா கோமதி எல்லாரும் சேர்ந்து வெளியே போயிருக்காங்க, அவங்கக்கிட்டையும் கேட்க முடியாதே. விடு வள்ளி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த மாதத்துக்கு இன்னும் அரிசி நான் வாங்கவே இல்லை. நாளைக்கு இல்லைன்னா நாளை கழிச்சு போய் தான் வாங்கலாம்னு இருந்தேன். நாளைக்கு வேணா வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் கூட வாங்கிக்கிடுவோம். அப்புறம் என்ன குதிரை முடி, அதான் உங்களுக்கு ஒரு கம்பெனி இருக்கே. ரேஷன் கடையில் போய் எனக்கு வாங்க தெரியாமையா இருக்கு. இன்னைக்கு வாங்கினா இவளுக்கிட்ட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாங்கிடலாமேன்னு பார்த்தேன், அதுக்கு கொடுத்து வைக்கலையா நமக்கு? சரிக்கா, நாளைக்கே போய் வாங்கிக்கிடுவோம். ஆமாம், ஏன் சின்ன பொண்ணு இன்னைக்கு உங்கள் மாமியார் ஒரே சத்தமாக கேட்டுக்கிட்டு இருந்துச்சு? அதை சொல்றேங்க, வாங்க உட்காந்து கதை விடுவோம். இன்னைக்கு காலையில நான் எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுக்கா, அவ்வளவுதான் பாத்துக்கங்க. எங்க மாமியார் கிளவி ஒரே சத்தம். அவ்வளோ சத்தம் போடுற அளவுக்கு எத்தனை மணிக்கு எந்திரிச்சு சின்ன பொண்ணு? ஒன்னும் இல்லைக்கா, ஒரு 9:45 இருக்கும் பாத்துக்கங்க. 9:45? அப்புறம் கத்தாம என்ன செய்வாங்க சின்ன பொண்ணு? 1000 தான் சொல்லு, சின்ன பொண்ணு மாமியார் மாதிரி யாருக்குமே மாமியார் கிடைக்காது. ஏங்கா இப்படி சொல்ற? ஆமா, நீ லேட்டா எந்திரிச்சாலும் உன் மாமியார் உன்னை ஒன்றும் சொல்லியிருக்காது. ஏன் இப்படி எந்திரிச்சேன்னு சத்தம் தான் போட்டிருக்கோம், மற்றபடி எல்லா வேலையும் அதானே பார்த்துச்சு. இல்லக்கா, நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, நான் தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணேன். காலையில எந்திரிச்சது தான் லேட்டு, மற்றபடி எப்பயும் போல காலையில வாசல் தெளிச்சு கோலம் போட்டு சமையலாக்கி வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு குளிச்சு முடிச்சு நான் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தாங்க ரேஷன் கடைக்கு உங்ககிட்ட வந்தேன். எப்படி இருந்தாலும் உன் மாமியார் கிரேட் தான் சின்ன பொண்ணு. நீங்க சொல்றதையும் ஒரு வகையா ஒத்துக்கலாம்க்கா. சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன உஷா, சொல்லு. கோலம் போடுறதுக்கு முன்னாடி எதுக்கு சின்ன பொண்ணு தண்ணி தெளிக்கணும்?
கோலம் போட்டதுக்கு அப்புறமா தண்ணி தெளிச்சு பாரு, கோலம் அலைஞ்சிரும்ல, அதனால தான். சரி சின்ன பொண்ணு, அதெல்லாம் விடு. உன் நாத்து கதை என்னாச்சு? அது அப்படியே பாதியில பெண்டிங்ல நிக்குதே. ஆமாக்கு, என் நாத்து சிந்துவுக்கு இப்போ எல்லாமே மறந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஞாபகம் இருக்கு, கொஞ்சம் ஞாபகம் இல்லை. இருந்தாலும் அவளுக்கு இப்போதைக்கு ரெக்கவர் ஆகலைல்ல. அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் எல்லாரும் முடிவெடுத்திருக்கோங்க. ஆனால் இந்த பையன் பிரேம் இருக்கான்ல, ஆமா சின்ன பொண்ணு, அவனுக்கு என்ன? அவன் தான் ஏதோ வம்பு பண்ணுவான் போல தெரியுதுக்கா. எங்க வீட்டுக்கு என் மாமனாரோட தங்கச்சி வந்திருக்காங்கல்ல, அவங்க கிட்ட ஏதோ பேசி ஓரளவு ஒத்து போற மாதிரி இருக்கு. அதனால என்னன்னு தெரியல. அந்த அம்மா வேற சொல்றாங்க, சிந்து தான் என் மக, அவளுக்கு பிரேம கல்யாணம் பண்ணி வச்சா என்ன அப்படின்ற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கக்கா. என்ன சொல்ற சின்ன பொண்ணு? ஆமாக்கா, அந்த கொடுமையை ஏன் கேட்குறீங்க? ஆமாக்கா, நேற்று நானும் அந்த அம்மாவும் சாயங்காலம் வெளியே போனோம் பார்த்துக்குங்க. அந்த அம்மா எனக்கு எதுவும் எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு தெரியல, கொஞ்சம் வழிகாட்டுன்னு சொன்னாங்க. சரின்ட்டு கூட்டிகிட்டு போகிறேன். இந்த பையன் நடுவில் வந்துட்டான். அவங்களும் எதுவும் தெரியாமல் நீ வீட்டுக்கு வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவனும் சரிங்க. எனக்குன்னா ஒரே பக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அப்புறம் என்னாச்சு சின்ன பொண்ணு? அந்த பையனை பற்றி எதுவும் அந்த அம்மாவுக்கு தெரியாது பார்த்துக்குங்க. அதனால அந்த அம்மாட்ட கடை பூட்டிடும் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளித்து கூட்டிகிட்டு போயிட்டேங்க்கா நைஸா. சின்ன பொண்ணு, நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்லவா? சொல்லு உஷா. நம்ம நாத்துல கடத்துனாங்கல்ல ஒரு டீம், அவங்க நம்பர் உங்ககிட்ட இருக்கா? ஆமா இருக்கும், என் ஃபோனில் தான். ஏன்? சின்ன பொண்ணு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் சின்ன பொண்ணு ஃபோனு அந்த டைமில் சுவிட்ச் ஆஃப்ல இருந்ததுனால என் நம்பருக்கு தான் அடித்தாங்க. என்கிட்ட இருக்கு உஷா அந்த நம்பரு. ஏன்னு சொல்லு. உன் இடத்துல மட்டும் நான் இருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா சின்ன பொண்ணு? சொல்லு உஷா, அதையும் தான் கேட்போம். அந்த கிட்னாப்பர்ஸ் குரூப் இருக்காங்கல்ல, அந்த அண்ணன் நம்பர் ஒன்ட்ட தான் இருக்குல்ல, அவங்களுக்கு போனை போட்டு இந்த பிரேம தூக்க சொல்லிடுவேன். ஏன் உஷா நீ இப்படி எல்லாம் ஐடியா கொடுக்குற அந்த சின்ன பொண்ணுக்கு? ஏங்க ஐடியா நல்லா இல்லையோ? எம்மா தாயே, அவ குடும்பத்திலேயே இப்போதான் ஒரு சிக்கல் வந்து அவளே இப்போதான் அவன் மாமியாக்கிட்டேயும் புருஷன்கிட்டையும் ஓரளவு நல்ல விதமாக இருக்கா. இந்த டயத்தில் போய் இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தேன்னு வை, அவள் பாட்டுக்கு விளையாட்டுத்தனமாக எதையாவது பண்ணி பிரச்சனை ஏறாது. இல்லக்கா, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், பயப்படாதீங்க. சரி சின்ன பொண்ணு, எதுக்கும் நீ அந்த அம்மா பார்த்தது, பிரேமம் வீட்டுக்கு வர சொன்னது, இதெல்லாம் உங்கள் அத்தை காதலையும் போட்டு வைமா. எதுவும் நாளைக்கு பிரச்சனை ஏறக்கூடாதுல்ல. அதுவும் சரிதான்க்கா, ஆகட்டும். சரி சின்ன பொண்ணு, வீட்டுக்கு கிளம்புவோம். எப்பாடி இப்பதான்ப்பா வாய் விருதுநகர்ல இருந்து கோடம்பாக்கம் வரைக்கும் போகுது. சும்மா இரு சின்ன பொண்ணு. இந்த சிந்துவை என்னதான் சொல்றது? சாக்ஸ கொண்டு வந்து இங்க தொங்க போட்டிருக்கா பாரு. ஏத்தே சொல்லு மருமவளே, டூருக்குலாம் போயிட்டு வந்தாச்சா? டூரா? எந்த டூர் தே? உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே தெருவா டூருக்கு போயிட்டு வருவியே. அதுவா? அது இன்னும் போகல தே, இன்னைக்கு சாயங்காலம் தான் போகணும். ஏத்தே அதெல்லாம் விடுங்க, உங்களுக்கு வேற ஒரு பரபரப்பான விஷயம் வச்சிருக்கேன். என்ன மருமவளே? நம்ம சிந்துவை பாக்குறதுக்கு பிரேம் இப்பெல்லாம் வீட்டுக்கே வர்றதில்லன்னு சொல்லி சந்தோஷப்பட்டீங்கல்ல? ஆமா, இப்போ என்னாச்சு மருமவளே அதுல? நம்ம வீட்டுக்கு ஒரு அம்மா புதுசா வந்திருக்காங்கல்ல தே, அதான் உங்க நாத்தனாரு. அவங்க வந்து என்னை கடத்தருவுக்கு கூட்டிட்டு போக சொன்னாங்களா, அதனால நேற்று நானும் அவங்களும் சாயங்காலமா போயிட்டு வந்தோம் தே. அப்ப பிரேம நடுவில் பார்த்துட்டேன். நீ எதுக்கு மருமவளே அவகிட்ட எல்லாம் பேச்சு வச்சுக்கிற? அவளெல்லாம் வெளியே கூட்டிட்டு போற? ஏத்தி அவங்க கிட்ட பேசுனா எதுவும் விஷயம் தெரிஞ்சு போயிரும்னு பயப்படுறீங்களோ? விஷயமா? அதுக்குள்ளேயும் திலகவதி நம்ம மருமா கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பாளோ? அது எந்த விஷயம் மருமவளே? அதான் தேய், நம்ம பிரேம் விஷயம். ஓஹோ, அதுதானா மருமவளே? நான் கூட வேற என்னமோன்னு நினைச்சிட்டேன். வேற என்ன விஷயம் தேய் வச்சிருக்கீங்க? அதெல்லாம் ஒன்னும் இல்ல மருமவளே. ஏ தாய்க்கிழவி, இன்னுமா நீ மறைச்சுக்கிட்டு இருக்க? இன்னும் கொஞ்சம் தான், எப்படியும் நான் கண்டுபிடிச்சிருவேன். சொல்லு மருமவளே. அதான் தேய், அந்த பிரேம் இருக்கான்ல, அவன் ஏதோ அந்த அம்மாவை காப்பாத்திட்டானாமா அடிபடாம. அதனால அந்த அம்மா இவன் நல்லவன் வல்லவன், இவனுக்கே சிந்துவை பேசாம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டாங்க தேய். அடி பாவி திலகவதி, நீங்க ஏன் தேய் கோவப்படுறீங்க? ஒரு கல்யாணம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல அந்த கண்டிப்பா மணமகன் மணமகளோட விருப்பம் இருக்கணும். அது மட்டும் இல்லாம பெத்தவங்களோட சம்மதம் வேணும். நீங்க தானே தேய் சிந்துவோட ஒரிஜினல் அம்மா, அதனால உங்களை மாரி எதுவும் நடந்துட முடியாது இல்ல தேய். என்ன தேய் வாயடைச்சு போயிட்டீங்க? நான் சொல்றது சரிதானே? ஆமா மருமவளே, நீ சொல்றது 100% சரி. நான் தானே சிந்துவோட அம்மா, அதனால நான் தான் முடிவெடுக்கணும். இதுல திலகவதி எப்படி முடிவெடுப்பா?
ஆனால் கடவுளே, திலகவதி தானே சிந்துவுக்கு அம்மா. என் மகளுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு பிரேம கை காட்டினா நான் என்ன பண்ணுவேன்? அவன் ஒரு கெட்டவனாச்சே. அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா அர்ஜுனா தான் இருக்க முடியும். கண்டிப்பாக நான் இதுக்கு நடுவில் ஏதாவது புகுந்து செஞ்சாகணும். என்ன செய்யறது? மருமவளே, நான் சொல்ற மாதிரி மட்டும் பண்ணு. சொல்லுங்க தேய். எதே இன்னைக்கே வா. ஆமா மருமவளே, இன்னைக்கே தான், அதுவும் இப்பவே தான். சீக்கிரம் போ மருமவளே, எப்படியாவது போய் நான் சொன்னதை செஞ்சு முடிச்சிரு. திடீர்னு எப்படி தேய்? போன்னு சொல்றேன்ல, போ மருமவளே. திலகா கலகான்னு எவ வந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் மீறி என் பொண்ணு அவ விருப்பப்பட்ட வாழ்க்கையை நான் கண்டிப்பா கொடுத்தே ஆவேன். ஏதே நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன் தேய். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துரும். ரொம்ப சந்தோஷம்மா. போய் ரெடியாக போ. வெட்டி மேளம் கொட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டி